தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். அழ வேண்டாம்னு நினைக்கிறாரு. அதான் அவங்க பணம் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. பணத்தை ரெடி பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. உனக்கு தேவையான பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க பணத்தை கொடுத்தா நீ டைவர்ஸ் கொடுத்துருவல்ல? குடுக்கறேன் மேடம். மனோ ஜெயிலுக்கு போகாம நான் தான் காப்பாத்தினேன். அவங்க அம்மாவால கூட முடியல. அவங்க அம்மாவால வாய்க்கிழிய பேச மட்டும்தான் முடியும். நான் தான் அந்த 5 லட்சத்தை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி அவங்க பையனை காப்பாத்தினேன். ஆனா அவங்க அதை பத்திலாம் யோசிக்க ரெடியாவே இல்லை. நான் என் ஹஸ்பண்டை காப்பாத்த தான் கொடுத்தேன். எனக்கும் அவங்க குடும்பத்துல சில பேருக்கும் ஒத்து வராதப்போ நான் அந்த பணத்தை திரும்பி வாங்குறதுல எந்த தப்பும் இல்லையே. தப்பு இல்ல, உன் பணத்தை தானே நீ கேக்குற. அதுவும் இல்லாம அந்த வீட்ல ராட்சசி மாதிரி என் மாமியார் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன மனோஜ் கூட வாழவே விட மாட்டாங்க. வீட்டுல இருங்க. சரிம்மா, நீ இந்த முடிவுக்கு வந்துட்ட, ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு விஷயம் மேடம், அந்த 5 லட்சத்தை ஃபுல் அமௌண்டா செட்டில் பண்ணணும். அப்ப டைவர்ஸ் நோட்டீஸ்ல நான் சைன் போடுறேன். ஓகே ஓகே, நான் உங்ககிட்ட பேசிட்டு உனக்கு சொல்றேன். வச்சிடுறேம்மா. அவங்களுக்கு அந்த 5 லட்சம் கிடைக்கவே கூடாது. மனோஜ் அவங்கள விட்டுட்டு என்கிட்ட வந்துடணும். கடவுளே, திமிர பாத்தீங்களா? என்ன பத்தி எப்படி பேசுறா? சரி விடுங்க, எப்படியோ நம்ம வழிக்கு வந்துட்டால. அவ சொன்ன மாதிரி 5 லட்சம் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த கேஸ் முடிஞ்சிடும். அப்புறம் உங்க பையனுக்கு டிவோர்ஸும் கிடைச்சிடும். மேடம், ஒரே 5 லட்சம் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம் மேடம். ஏன்பா, உன் தம்பி முத்து உங்க வீட்டுக்காக 38 லட்சத்தை ரெடி பண்ணி கொடுத்தாரேப்பா. நீ ஹோம் அப்ளையன்ஸ் ஷோரூம் எல்லாம் வச்சிருக்க, பெரிய பிசினஸ் மேன். உங்க அம்மா வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாங்க. ஒரு 5 லட்சம் உன்னால ரெடி பண்ண முடியாதா? மனோஜ், எப்படியாவது அந்த 5 லட்சத்தை ரெடி பண்ணி அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு டைவர்ஸ் வாங்க பாரு. மா, எப்படிமா நான் தனியா? நீ தானடா பண்ணணும். அந்த ஃப்ராடு உன் வாழ்க்கையை விட்டு அப்பதான் போவா. சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அம்மா என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்காங்க? சொல்லுமா, என்ன இவ்ளோ சீக்கிரம் காலையிலே கூப்பிட்டிருக்க? என்னாச்சு? மீனா, நம்ம வீட்டுக்கிட்ட 2 பேர் பைக்ல நின்னு வீட்டையே பாத்துட்டு இருக்காங்கடி. என்னம்மா சொல்ற? நான் வெளியே போனா என் பின்னாடியே வராங்க. நான் திரும்பி பார்த்தா வேற எங்கேயோ பாக்குறாங்க. யார் அவங்க? இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? இல்லடி, நேத்து நைட் நான் தூக்கம் வரலன்னு முழிச்சு பார்த்தப்ப கூட 2 பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப காலையில கூட நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீனா, எனக்கு பயமா இருக்குடி. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. வீட்ல சத்யாவும் இல்ல, நான் வேற தனியா இருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, பயப்படாதம்மா. இதெல்லாம் யார் வேலையா இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட பேசுறேன். பேசிட்டு உனக்கு திரும்ப கூப்பிடுறேன். நீ தைரியமா இருமா. சரி. மீனா, என்னாச்சு? அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. எதுக்கு? 2 நாளா வீட்டுக்கு முன்னாடி யாரோ 2 பசங்க வீட்டையே நோட்ட விட்டுட்டு இருக்காங்களாம். அம்மா வெளியே போயிட்டு வந்தாலும் அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம். அதான் அம்மா பயப்படுறாங்க. என்ன சிந்தாமணி அவங்க புருஷனை சும்மா இருப்பாங்களா? அவங்க பவரை காட்டணும்மா. இது கண்டிப்பா அவங்க வேலையா தான் இருக்கும். நானும் அதாங்க நினைச்சேன். நம்ம ரேக்கா வீடியோவில் பேச வச்சு எடுத்தோம்ல, அந்த வீடியோவை பார்த்து அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல போல இருக்கு. அவங்க போட்ட கணக்கு வேற. ரேக்கா காணாமல் போயிட்டான்னு சொல்லி நம்மளை தூக்கி உள்ள வச்சிடலான்னு பார்த்தாங்க. அது முடியாமல் போச்சுல்ல. நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதனால அவன் அம்மா பயமுறுத்துறதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க போல இருக்குது. அம்மா பேசினதை கேட்டா எனக்கே ரொம்ப பயமா தாங்க இருக்கு. அவங்க தனியா வேற இருக்காங்க. பேசாம சீதாவை போய் அங்க இருக்க சொல்லிடவா? வேணாம், செட் ஆகுது. அந்த அருண் தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் அவனுங்க சீதாவையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வேணாம். அம்மா பாவங்க.
அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இப்ப இதை நினைச்சு இன்னும் பயப்படுவாங்க. எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு விஷயம் பண்ணுவோமா? இப்போதைக்கு அத்தை இந்த வீட்டில் இருக்க வேணாம். அப்புறம் அவங்கள நம்ம வீட்டில் கூட்டு வந்து வச்சுக்கலாம். ஏற்கனவே அத்தை எங்க மேல கோவத்துல இருக்காங்க. அம்மா வந்து அத்தைக்கு பிடிக்காது, வேண்டாங்க. ரெண்டாவது அவனுங்க இங்கே வந்து வேவு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தான் பிரச்சனை. அதனால இங்க வேண்டாங்க. அப்போ பேசாமல் அத்தையை நம்ம பார்வதி அத்தை வீட்டில் கொஞ்ச நாள் தங்க வைப்போமா? ஆ ஆமாங்க, இது நல்ல ஐடியா தான். அம்மா பார்வதி ஆண்டி வீட்ல இருக்கிறது தான் சேஃப். பார்வதி ஆண்டி வீட்ல இருந்தா யாருக்குமே எந்த சந்தேகமும் வராது. அப்புறம் நம்மளால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சத்யா ரேகா கல்யாணத்தை முடிக்கணும். வேலைக்கு நடுவில் கேப் கிடைக்கும் போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு எமர்ஜென்சியாக கல்யாணம் பண்ண என்னென்ன பண்ணணும்னு கேட்டு வந்துடுறேன். ம் சரிங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வையேன், அப்புறம் அவங்கள யாரும் எதுவும் பண்ண முடியாது. ம் கரெக்ட்டுங்க. சத்யாவும் ரேகாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சிந்தாமணி சதி எல்லாம் அடங்கிடும். கவலைப்படாமீனா, நீ தைரியமா இரு. நீ போய் பார்வதி அத்தைக்கிட்ட அத்தையை அங்கே தங்க வைக்கிற பற்றி கேட்டுட்டு வா. ம் பார்வதி ஆண்டி. வா மீனா. எப்படி இருக்க? ம் நல்லா இருக்கே ஆண்டி. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க? பூ கொண்டு வந்திருக்கியா? நானே சொல்லலான்னு இருந்தேன். இல்ல ஆண்டி, நான் பூ கொண்டு வரல, சாயந்தரமா எடுத்துட்டு வரேன். இப்போ உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு தான் வந்தேன். என்கிட்ட என்ன உதவின்னு கேக்குற? எதுவா இருந்தாலும் உரிமையா கேளு. நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். நீ கேட்டா நான் செய்ய மாட்டேனா? அந்த ஒரு நம்பிக்கையில தான் ஆண்டி வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. இல்ல ஆண்டி, அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. எதுவா இருந்தா என்ன, தைரியமா சொல்லு. என்கிட்ட தானம்மா கேக்குற. இத பாரு, என் பையன் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்றது இல்ல. நான் என் பிள்ளைங்களா நினைக்கிறது உன்னையும் முத்துவையும் தான். நீ அடிக்கடி வந்துட்டு போறதே என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. எதுவா இருந்தாலும் கேளு. ம், அது எதுக்கு நீ இவ்வளவு தயக்கம் காட்டுற? நானும் உன் அம்மா மாதிரி தான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இல்லையேன்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கேன். நீ என்கிட்ட கேட்க எந்த தயக்கமும் படாத, தைரியமா சொல்லு. அது உங்களுக்கு எங்க வீட்ல நடந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஏது அந்த வீட்டு பிரச்சனை தானே? ம்ஹும். அது இல்ல ஆண்டி, என் தம்பியோட விஷயம். ஆமா, சிந்தாமணி பொண்ண லவ் பண்றானே அதானே? ம், இப்ப அந்த 2 பேரும் முத்துவோட பாட்டி வீட்ல தானே இருக்காங்க. ஆ, ஆமா ஆண்டி. இப்ப அந்த விஷயத்துல தான் ஒரு பிரச்சனை. என்னாச்சு? சிந்தாமணி அவங்கள தேடி அங்க போயிட்டாளா? இல்ல 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 ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அங்க பத்திரமா தான் இருக்காங்க. எங்க அம்மா தான். என்ன மீனா, அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மா வீட்டுக்கு கீழே யாரோ 2 பேரு பைக்ல வீட்டை சுத்தி சுத்தி வராங்களாம். ஆ. வீட்ல யாராவது இருக்காங்களா, யார் யார் வந்துட்டு போறாங்கன்னு வீட்டையே பாத்துட்டு இருக்காங்களாம். அம்மா வெளியே வந்தா அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களாம். ஐயோ, அப்படியா? யாருமா அவங்க? சிந்தாமணியோட ஆளுங்களா தான் இருக்கணும் ஆண்டி. இருக்கலாம் மீனா, அவ சாதாரண ஆள் கிடையாது. ஒரு காலத்துல அவளதான் ரொம்ப நல்லவன்னு விஜயா நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப அவ எவ்வளவு மோசமானவன்னு விஜயாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ம். அம்மா ரொம்ப பயப்படுறாங்க ஆண்டி. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைன்னு சொன்னாங்க. பின்ன யாரோ 2 பேர் நம்ம வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா எப்படி தூக்கம் வரும்? அதுவும் வீட்ல பிரச்சனை வேற போய்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்பெல்லாம் ஊர்ல எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளைன்னு நியூஸ் வருது. எனக்கே தனியா வெளியில போக பயமா இருக்கு. ஆனா சிந்தாமணி இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி போவன்னு நான் நினைக்கவே இல்ல. உங்க அம்மா பாவம், கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. இந்த வயசுல அவங்கள போய் மிரட்டி என்ன பண்ண போறாளாம் அவ? அவ குணமே அதானே ஆண்டி. நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு அம்மா அங்க இருக்கிறது பாதுகாப்பா இருக்காது. சத்யாவும் ரேகாவும் இங்க வந்த பின்னாடி அவங்களுக்கு அங்க இருக்க தைரியமா இருக்கும். அதனால கொஞ்சம் அது வரைக்கும் அம்மாவை உங்க வீட்ல தங்க வைக்க முடியுமான்னு கேக்குறதுக்கு தான் வந்தேன். அவர்தான் உங்களை கேட்க சொன்னாரு. இங்க இருந்தா யாருக்கும் சந்தேகம் வராது. அம்மா ஒரு பத்திரமான இடத்துல இருக்காங்கன்னு எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும். உங்களுக்கு இது சிரமம்னு தெரிஞ்சும் வேற வழி இல்லாம தான் ஆண்டி கேக்குறேன். என்ன மீனா இப்படி பேசுற? இதுல எனக்கு என்ன சிரமம்? இத கேட்க நீ ஏன் இவ்வளவு தயங்குற? உங்க அம்மா இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதையே நீ சிரமம்னு சொல்ற? அவங்க அந்த வீட்ல தனியா பயந்து இருக்கிறதுக்கு
இங்க வந்தா எனக்கு ஒரு துணையா இருக்கும்ல. நீ இப்பவே போய் அம்மாவை கூட்டிட்டு வா. இல்ல நானும் வரேன், போய் கூட்டிட்டு வந்துடலாமா? இல்ல ஆண்டி, நீங்க இருங்க, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நீங்க உடனே ஒத்துக்கிட்டீங்க. உனக்கு பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன்? அப்புறம் கொஞ்ச நாள்லாம் இல்ல, சத்யா கல்யாணம் முடிஞ்சு அவங்க இங்க வர்ற வரைக்கும் உங்க அம்மா இங்கேயே இருக்கட்டும். அவங்க என் பொறுப்பு, சரியா? ம். சரிங்க ஆண்டி. நீ போய் தைரியமா உங்க அம்மாவை கூட்டிட்டு வா மீனா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி மீனா, பார்த்து போயிட்டு வா. ஏதாவது தேவைன்னா கால் பண்ணு. சரிங்க ஆண்டி. ம். ம். மீனா மீனா முத்து, மீனா வீட்டுல இல்ல, இன்னும் வரவே இல்லையா? வரலையா? காலையில எப்பவும் போல கடைக்கு போனா, ஆனா இன்னும் வரலையா? எங்கேயாவது ஊர் சுத்த போயிருப்பா. மா அவ வீட்டை விட்டு வெளில போனாலே ஊர் சுத்த தான் போவாளா? ஏம்மா? மா, அண்ணி என்ன சும்மாவா இருக்காங்க? அவங்க 4 இடத்துக்கு பூ கொடுக்க போறாங்க. இல்லனா அபார்ட்மெண்ட்ல இருக்க அவங்க கடைக்கு போயிருப்பாங்க. அவங்க இப்ப பிசினஸ் உமன்மா. ஆமா, பெரிய பிசினஸ் உமன். காலையிலேயே நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டா. மத்தியானம் இன்னும் சமைக்க கூட வரல. ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லல. நீங்க அவளுக்கு ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு கேட்டீங்களா? ஓ, மகாராணிக்கு நான் ஃபோன் பண்ணி வேற கேட்கணுமா? முத்து, நான் ஃபோன் பண்ணப்பா. என்னப்பா சொன்னா? மீனா ஃபோன் எடுக்கவே இல்லையே. அது முக்கியமான வேலையா இருப்பான்னு நானும் விட்டேன், அப்புறம் மறந்துட்டேன். அப்படியா? அப்பா அப்படியே முக்கியமான வேலையா இருந்தாலும் நீ கூப்பிட்டு இருந்தேன்னா எடுத்துருப்பாப்பா. அப்படி எடுக்க முடியலனாலும் திரும்ப உடனே கூப்பிட்டுருப்பாப்பா. ஒரு வேளை போனை பார்த்துருக்க மாட்டா, சைலண்ட்ல ஏதாவது போட்டிருப்பாளா? இல்லப்பா, அவ போனை சைலண்ட் எல்லாம் போட மாட்டாப்பா. எதுக்கும் நீ கால் பண்ணி பாரு. என்னாச்சு? ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. அவ ஃபோனை ஆஃப் பண்ணலாம் வைக்க மாட்டாளே. டேய், ஒருவேளை சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும்டா. இல்லடா, காலைல நான் தான் அவன் ஃபோனை எடுத்து கொடுத்தேன். ஃபுல் சார்ஜ்லாம் இருந்துச்சு. அப்ப வேணும்னே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஊர் சுத்தத்துக்கு போயிருப்பா. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ம். விஜயா, அவனே ஏதோ பதட்டமா இருக்க, வாய் மூடி சும்மா இருக்க மாட்டியா? முத்து, பூ கொடுக்க தான் போயிருப்பா, வந்துருவா. இல்லப்பா, காலைல பார்வதி அத்தை வீட்டுக்கு போறேன்னு சொன்னா. அங்கெல்லாம் அவ எதுக்கு போறா? என்னது, எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? விடுப்பா, நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். சொல்லுப்பா முத்து. அத்தை, மீன் அங்க இருக்கலா? இங்க இல்லையேப்பா. இல்ல, இன்னைக்கு உங்களை பார்க்க போவேன்னு சொல்லியிருந்தா. அவ அம்மா அவங்க தங்க வைக்கிறத பத்தி. ஆமா முத்து, காலையில இங்க வந்தா விஷயத்த சொல்லி அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு போனா. நானும் சரின்னு சொல்லியிருந்தேன். எங்க காணமேன்னு பாத்துட்டு இருக்கேன்ப்பா. அப்படியா? என்னாச்சு முத்து? இல்ல ஒன்றும் இல்லை அத்தை. இன்னும் அவ வீட்டுக்கு வரல. ஃபோன் வேற ஆஃப்ல இருக்கா, அதான் கேட்டேன். அப்படியா? ஒருவேளை அவ அம்மா வீட்ல இருப்பாளோ? அவங்கள கூட்டிட்டு வரேன்னு தான் போனா. அங்க கேட்டு பாருப்பா. சரி அத்தை, நான் என்னன்னு பார்க்குறேன். அவங்க வந்தேன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க அத்தை. சரிப்பா, நான் பண்றேன். சரி தான் வைக்கிறேன். ஏன்பா அங்கே இல்லையா? இல்லப்பா, காலைல அவன் அம்மாவை பார்வதி அத்தை வீட்டில் விடுறதுக்கா பேசியிருக்கப்பா. டேய், அவ அம்மாவை எதுக்குடா பார்வதி வீட்டுல கொண்டு போய் விடணும்? அதை நான் அப்புறமா சொல்றேம்மா. இப்போ மீன் எங்க இருக்கேன்னு தெரியாம நானே டென்ஷன் இருக்கேன். கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. டேய், நீ எதுக்கும் அண்ணி வீட்டுக்கு கால் பண்ணி பாடுறா. மறந்துட்டேன். மாப்பிள்ள, சொல்லுங்க மாப்பிள்ள. அத்தை, மீன் எங்க இருக்கலா? இல்ல மாப்பிள்ள, மீனா எனக்கு ஃபோன் பண்ணி பார்வதி ஆண்டி வீட்ல கொண்டு போய் விடுறேன், நீ ரெடியா இருன்னு சொன்னா. நான் ரெடியா தான் இருக்கேன். ஃபோன் பண்ணி அப்பவே வரேன்னு சொன்னா இன்னும் காணோம். மாப்பிள்ள, அவளுக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமாத்த, நானும் பண்ணேன். ஃபோன் ஆஃப்ல தான் இருக்கு. சரி, அங்க வந்திருப்பான்னு நினைச்சேன். மாப்பிள்ள, எதுவும் பிரச்சனையா? அல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்கேயாவது பூ கொடுக்க போயிருப்பா, லேட்டா இருக்கும்.
நீங்கள் ரெடியாக இருங்க. நான் மீனாட்ட பேசிட்டு நாங்கள் வந்து உங்களை கூப்பிட்டுக்குறோம். சரிங்க மாப்பிள்ள. ஏ முத்து, என்ன பதட்டமா இருக்க? என்ன விஷயம்? இல்லைப்பா, ஏதோ தப்பாக இருக்குப்பா. என்னடா சொல்ற? மீனா இங்க தான் போனா. காலையில் பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிருக்காப்பா. அங்கே அவங்க கிட்ட வந்து அவன் அம்மாவை கூப்பிட்டு வந்து அங்கே விடுறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிருக்கா. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் அவங்களும் அங்கே வரலைன்னு சொல்கிறாங்க. அதான் என்னன்னு தெரியல. அப்போ உன்கிட்ட கூட சொல்லாம அவ எங்கெங்கயோ போறாள்ல, நீ அவளை அவ இஷ்டத்துக்கு விட்டா இப்படிதாண்டா இருப்பா. ஜா, அவளை எப்பவுமே குறை சொல்லாம இருக்க மாட்டியா? என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியாதே? முத்து, நீ டென்ஷன் ஆகாத. அவ ஏதாவது வேலையா போயிருப்பா. இல்லைப்பா, இருந்தாலும் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. ஏய் முத்து, சாப்பிட்டு போடா. இல்லைப்பா, நீங்கள் சாப்பிடுங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். போனே எடுக்கல, இந்த நேரத்துல எங்கே போய் தேடுவேன்? டேய், அண்ணி அவங்க சங்கத்தோட ஆபீஸ்க்கு போயிருந்தா? ஓ ச்சே, நான் கூட யோசிக்கவே இல்லடா. சரி, அங்கே போயிருப்பா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏடா முத்து, ஏதாவது பிரச்சனையா? இல்லைப்பா, எதுவும் இருக்காது. நீ டென்ஷன் ஆகாத, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. டேய், நானும் வரேன்டா. இல்லைடா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ அப்பா பார்த்துக்க. மீனா இங்கே வந்துட்டானா எனக்கு உடனே கால் பண்ணா. நான் வந்துடுறேன்ப்பா, ஒன்றும் இல்லை. சோ இந்த சாப்டர்ல இருக்கிற ஸ்டோரியோட மாரல் இதுதான். யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்ப கூடாது. அதுல இருக்கிற உண்மையை பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதுல நிறைய நியூஸ் வரும். அது எல்லாத்தையும் அப்படியே நம்ப கூடாது. நம்ம படிக்கிறதே அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான். எதையுமே படிச்சு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ஓகே மிஸ். மிஸ், இந்த சாப்டர் எனக்கு புரியல. ஓகே மிஸ். ஓகேவா? முத்தண்ணா வாங்கண்ணா. தங்கச்சி, மீனா இங்கே வந்தாளா? இல்லையேண்ணா, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணேன். பூ கொடுக்க போனோம், கொடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் வரலையே. இங்கேயும் வரலையா? என்னாச்சுண்ணா? இல்ல, அவ வீட்லயும் இல்ல. அவங்க அம்மாவை பார்க்க போயிருப்பாங்களா? அங்கேயும் போலையாமா? கால் பண்ணி பாத்தீங்களா? பண்ண, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்போ வேற எங்க தான் போயிருப்பாங்க? தெரியல. நான் பூக்கடைக்கு போனேன், அங்கேயும் இல்ல. ஏதாவது பிரச்சனையாண்ணா? இல்ல இல்ல இல்ல, எங்க போனான்னு தெரியல. அதான் ஸ்ருதி கிட்ட ஏதாவது சொன்னாங்களான்னு கால் பண்ணி கேக்குறேன். ஹலோ அக்கா. அக்கா, மீனா அங்க வந்தாளக்கா? இல்லப்பா, இங்க எதுவும் வரலையே. வரலையா? சரிக்கா சரிக்கா, அவ வந்தானே எனக்கு ஃபோன் பண்ணுங்கக்கா. சரிக்கா. வா முத்து, என்ன இந்த பக்கம்? அக்கா, மீனா என்ன வீட்டுக்கு வரல, ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. இங்க தான் வந்தாளக்கா? இல்லையே முத்து, தினம் இந்த பக்கம் தான் வந்துட்டு போவா. இன்னைக்கு ஆளையே காணுமே. நான் கூட ஃபோன் பண்ணி பார்த்தப்பா, சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துச்சு. உனக்கு எதுவும் ஃபோன் பண்ணி சொல்லலையா முத்து? இல்லையேக்கா, ஃபோன் பண்ண நான் எங்க அவளை தேடி அலைய போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே பதட்டமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, மீனாவுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லக்கா, இந்த மாதிரி பண்ணதே இல்லக்கா, எனக்கு அதான் பயம். சத்யா பிரச்சனை வர ஓடிட்டு இருக்குல்ல. ஆமா, மீனா சொன்னா. அதான்க்கா கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. சிந்தாமணி அவ்வளவு தைரியமா மீனா மேல கை வச்சிருவாளா? இல்ல நாங்க தான் விட்டுருவோமா? சிந்தாமணி உண்டு இல்லைன்னு ஆக்கிர மாட்டோம். அக்கா, அதெல்லாம் அப்புறம்க்கா. அதுக்குள்ள இந்த சிந்தாமணி அம்மா அவ்வளவுதான் பண்ணிட்டான்னா அது நினைச்சாதான்க்கா பயமா இருக்கு. ஏன் முத்து, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? மீனாவை திட்டினியா? சேச்சா, அதெல்லாம் இல்லக்கா. காலைல பூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான்க்கா போனா, அதுக்கப்புறம் தான்க்கா காணோம். அந்த அபார்ட்மெண்ட் கடையில பாத்தியா? அங்கேயும் போயிட்டு தான்க்கா வரேன், அங்க இல்லக்கா. மீனா உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளேப்பா. அப்படி இல்லக்கா,
லேட்டா கூட ஃபோன் பண்ணி சொல்லிடுவாளா? ஃபோன் வேற ஆஃப்ல இருக்கா. போன்ல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் முத்து. மாலை கேட்டு கூட ஆர்டர் வந்திருக்கும். இல்லனா மண்டபத்துக்கு கூட போயிருப்பா. ஏதாவது அவசர வேலையா போயிருப்பா. வந்துருவா, நீ தைரியமா வீட்டுக்கு போப்பா. என்னால அது முடியாது. நான் மீனாவை பார்த்து அவளை வீட்டுக்கு கூட்டு போகாம எனக்கு எந்த வேலையும் ஓடாது. நான் போற மத்த இடத்துக்குலாம் போய் பாக்குறேன். ஒருவேளை அவங்க வந்தானா நீ உடனே ஃபோன் பண்ணுக்கா. சரிப்பா, கண்டிப்பா சொல்றோம். சரிக்கா. அண்ணா என்ன முத்து? அண்ணே, மீனாவை பாத்தீங்களா? இல்லையாப்பா, என்னாச்சு? இல்ல, மீனாவை காணோம், அதான் தேடிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்ற? காலையில நம்ம கடையில பார்த்தேன், அதுக்கப்புறம் வரலையே. நான் எப்பவும் கடையில 6 மணி வரைக்கும் இருப்பேன். இன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருக்கிறதுனால கிளம்பிட்டேன். சரிண்ணே, மீனாவை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்றீங்களா? சரிப்பா சரிப்பா, கண்டிப்பா. ஒருவேளை சிந்தாமணி தூக்கி இருப்பாளோ?